Good morning, students. Now we are going to see the supplementary reader in English 7th standard on Monday morning. It is adapted from the adventures of Mark Twain. Okay, we will see about Mark Twain. His pen name is Mark Twain, Punai Payar. Original name is Samuel Langhorne Clemens. He was born on 30th November 1835 in US, Missouri. He was died on 21st April 1910. Okay, this novel is published in 1876. Okay, now we will see about the story. First of all, the characters in the story is Tom Sawyer. The character is Tom Sawyer, his friend Sid, next Anne Polly, then Mary. Okay? First of all, I read and then I tell the meaning of the story. Monday morning found Tom Sawyer miserable. Imagine you all having holiday. You know, after that holiday, how you feel? After that holiday, you go to school. How will be your mindset? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? Some are very excited to go to school and others are very unhappy to go to school. Like that, the same way Tom Sawyer is also feel very miserable to go to school. Okay. Monday morning always found him so because it began another week slow suffering in school. He generally suffering அப்படின்னு சொன்னால் ரொம்ப அவருக்கு திங்கக்கிழமை மண்டே ஆரம்பித்தாவே எப்படி இருக்குமா அப்படின்னா ரொம்ப டார்ச்சராக இருக்குமா. சரி மண்டே ஆரம்பித்து நம்ம சாட்டர்டே வரைக்கும் நம்ம எப்படி லீவ் இல்லாமல் இருக்கிறது. இன் பிட்வீன் தேர் இஸ் நோ ஹாலிடே. ஸோ ஹி ஃபீல் சஃபரிங். He generally began the day with wishing he had no holiday in between. It made going into prison. He feel that he was going into prison. அதாவது ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது ஸ்கூலுக்கு போகிறது. யாருக்கு அப்படின்னு சொன்னோன்னா டாம் சாயர். ஓகே, தென் டாம் சாயர் திங்கிங், சரி எப்படி நம்ம என்ன பண்ணி லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு ஹீ இஸ் திங்கிங். அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கார். ஓகே, are you listen students? Okay. Presently it occurred to him that he wished he was sick. உடம்பு சரியாத மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு, அவர் நினச்சிக்கிறாரு, ஃபீல் பண்ணிக்கிறாரு. உடம்பு சரியாத மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்கூலுக்கு போக முடியாது, வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கலாம். He examined himself. No sickness was found. அப்படியே எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஒரு சிக்னஸும் வரல அவருக்கு. Investigated. First of all, he detect stomach ache. வயிற்று வலி வந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டொமக் ஆக் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீபிள் ஆகுது. ஃபீபிள் மீன்ஸ் வீக். ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. தென் he reflected further. Suddenly he discovered something. One of his upper front teeth was loose. அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரண்ட் டீத் அப்படியே லூஸாக ஆடுற மாதிரி இருக்குது. சரி இந்த ரீசனை நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வலிக்குது க்ரோனிங் பண்ணுறார், கத்துறார். தென் he came into the court with that argument his aunt would pull. சரி நம்ம ஆன்ட்டிகிட்ட சொன்னோன்னா ஆண்ட் என்ன பண்ணிடுவாங்க, அந்த டீத்தை புல் பண்ணி இழுத்துருவாங்க, வெளில கழட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஸோ he thought he would hold the teeth in. இப்போதைக்கு நம்ம ரிசர்வேஷனில் அதை போடுவோம். இந்த டூத் ஆக்குங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ரிசர்வேஷனில் போட்டுட்டு வேறு ஏதாவது இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை கண்டுபிடிப்போம் ரீசன். Nothing offer for some little, and he remember hearing the doctor tell about a certain thing that laid up a patient for 2 or 3 weeks. He remembered one thing the doctor told, a particular sickness or illness, அதாவது சிக்னஸ் ஆர் இல்னஸ் வில் மேக் 2 or 3 weeks. சரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு 2 அல்லது 3 வீக்குக்கு, அதாவது 3 வாரங்களுக்கு நம்ம ரெஸ்ட்டில் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார்.
சடன்லி இவருக்கு என்னாச்சு அப்படின்னா, எப்போயோ முன்னாடி அடிபட்டது காலில் பார்த்தீங்கன்னா லெக்ஸில் அந்த டோஸில் அந்த கட்டை விரலில் ஏதோ அடிபட்டுருச்சு அந்த டோவில். அது அவருக்கு ரிமெம்பரில் வருது. ஓகே, இட் சீம்ட் வெல் வர்த் வைல் டு சான்ஸ் இட். இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு, க்ரோனிங் பண்ணிக்கிட்டே இருக்கார். பட் சிட் ஸ்லெப்ட் அன்கான்ஷியஸ். அப்படியே எதுவுமே தெரியாமல் யார் தூங்குறா? அவரோட ஃப்ரெண்டு சிட் நல்ல ஸ்லீப்பில் இருக்காங்க. டாம் groaned louder. அப்படியே வேகமாக கத்தி 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 அழறார். And fancied that he began to feel pain in the toe. No result from Sid. சிட்டுட்டேருந்து எந்த ரிசல்ட்டுமே வரல. ஆனால் இவர் என்ன பண்ணார்? லவுடராக க்ரோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாம் வாஸ் பேண்டிங் வித் ஹிஸ் எக்ஸர்ஷன் பை திஸ் டைம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? அவங்க மூச்சை இறக்க இறக்க என்ன பண்ணுறாங்க? அப்படியே மூச்சு வாங்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு எஃபோர்ட் எடுத்து அழுதுகிட்டே இருக்கார். He took a rest and then swelled up and fetched a succession of admirable groans. Sid snored on. எதை பற்றியுமே யார்? His friend is no one. His friend, he did not worried about anything. He snored. Snoredனா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கார். Tom was aggravated. Aggravated means நல்ல சரியான கோபம் வந்துருச்சு டாமுக்கு. He said, sit, sit and shook him. Sit, எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி ஆட்டி என்ன பண்ணுறாரு? எழுப்புறாரு. This course worked well. சரி, இந்த ஐடியா அவருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. And Tom began to groan again. மறுபடியும் ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கார். Sid yawned, stretched and then brought himself upon his elbow with a snort and began to stare at Tom. Tom went on groaning. உடனே என்ன பண்ணுறாரு? யாண்ட் அப்படின்னா நல்லா கொட்டாவி விட்டுட்டு நல்லா கை காலெலாம் நீட்டி முறிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? அப்படியே வேக்கப் ஆகுறாரு. வேக்கப்பாக என்ன பண்ணுறாரு? அப்படியே பார்க்குறாரு. அப்போ வலியால் யார் துடிச்சிட்ருக்காங்கன்னா டாம் துடிக்கிறாங்க. Sid said, Tom, say Tom, here. Tom, what is the matter, Tom? And he shook him and looked in his face anxiously. அதாவது அப்படியே ஒரு பதட்டத்தோட ஒரு என்ன சொல்கிறாங்க? அப்படியே பார்க்குறாரு, ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறாரு. என்னப்பா, என்ன ஆச்சு உனக்கு? ஓ, டோன்ட் சிட், டோன்ட் ஷேக் மீ. வை, வாட் இஸ் த மேட்டர் டாம்? ஐ மஸ்ட் கால் ஆன்டி. நான் போய் ஆன்டி அழைச்சிட்டு வரேன். என்ன மேட்டர் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, நெவர் மைண்ட், இட் வில் பி ஓவர் பை அண்ட் பை. டோன்ட் கால் எனிபடி. யாரையும் கூப்பிடாத. பட் ஐ மஸ்ட் டோன்ட் க்ரோன். ஸோ டாம், இட்ஸ் awful. How long you been this way? எவ்வளோ நேரமாக நீ இந்த வழியால் நீ துடிச்சிட்ருக்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மணிக்கணக்காக நாங்கள் அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவுச், அச்சச்சோ, டோன்ட் ஸ்டேர் ஸோ, சிட், யூ வில் கில் மீ. என்னை கொன்னுடுப்பா, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாம் சொல்கிறாங்க. டாம், why didn't you wake me sooner? என்னை முன்னாடியே எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு யார் கேட்குறா? சிட். எழுப்பி என்ன ரொம்ப டயர்டாயிட்டார் டாம். ஓ டாம், டோன்ட், இட் மேக்ஸ் மை ஃப்ரெஷ் கிரால் டு ஹியர் யூ. வாட் இஸ் த மேட்டர்? ஐ ஃபர்கிவ் யூ ஃபார் எவ்ரி திங் சிட். நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்றேன். யார் எனக்கு இப்போ பாவம் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே மன்னிச்சிட்றேன். யூ டோன்ட் டன் மீ எவ்ரி திங் யூ ஹாவ் எவர் டன் மீ. வென் ஐ எம் கான், நான் மேலே போயிடுவேன், நான் சீக்கிரம் இறந்துடுவேன், எல்லாமே ஃபர்கிவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ டாம், யூ ஆர்ன் டையிங் ஆர் யூ? டோன்ட் டாம். ஓ டோன்ட் மேபி. என்னடா செத்து போகிற, சாக கிடக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க சிட். ஐ ஃபர்கிவ் எவ்ரிபடி. நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன்? மன்னிச்சிட்றேன். டெல் ஐ எம் ஸோ சிட் அண்ட் சிட் யூ கிவ் மை விண்டோ ஷாஷ் and my cat with one eye to that new girl that's come to town and tell her. என்னோட விண்டோ ஷேஷையும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஐ அந்த கேட் இருக்கு பாருங்க, அந்த கேட்டையும் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற நியூ கேர்ளுக்கு நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் சிட் ஹேட் ஸ்நாச்ட் ஹிஸ் கிளாத்ஸ் அண்ட் கான். வேகமாக என்ன பண்ணுறாரு? ஒரு கிளாஸ் எல்லாம் அப்படியே தூங்கிட்டு இருந்ததோடு இருந்தார். அப்படியே எடுத்து விட்டுட்டு கிளாத்தெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு? வேகமாக போகிறார் டாம். டாம் வாஸ் சஃபரிங் இன் ரியாலிட்டி. நவ் ஹிஸ் இமேஜினேஷன் வாஸ் ஒர்க்கிங் வெல் and so his groans had gathered quite a genuine tone.
உண்மையிலே என்னது டாமுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிட் ஃபெல் டவுன் ஸ்டார்ஸ் அண்ட் செட் வேக வேகமாக டவுன் ஸ்டார்ஸ் போய் என்ன பண்ணுறாரு ஆண்ட் பாலிட்ட டாம்ஸ் டையிங் எஸ் டோன்ட் வெயிட் கம் குயிக் சீக்கிரம் வாங்க ஆண்ட் பாலி ரபிஷ் ஐ டோன்ட் பிலீவ் இட் நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் பாலி சொல்கிறாங்க பட் ஷீ ஃபெல்ட் அப்ஸ்டார்ஸ் nevertheless with Sid and Mary at her heels மேரியும் ஆண்ட் பாலியும் நேராக என்ன பண்ணுறாங்க மாடிக்கு வராங்க அப்ஸ்டார்ஸ்க்கு அப்படியே ஒரு நடுக்கத்தோட பார்க்குறாங்க when she reached the bedside she said you Tom what is the matter with you டாம் உனக்கு என்னப்பா பண்ணுது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க ஓ ஆன்ட்டி what's the matter with you child ஓ ஆன்ட்டி மை toes dying எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய காலில் இருக்க அந்த வலி சாகிற மாதிரி வலிக்குது ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க the old lady sank down into a chair and laughed a little then cried a little then did both together the old lady and Polly என்ன பண்ணுறாங்க அப்படியே சேரில் உட்காந்துட்டு கொஞ்சமாக சிரிச்சிட்டு கொஞ்சம் அழுகையோடு பார்க்குறாங்க this made her feel better and she said Tom what a turn you did give me இந்த தடவை நீ என்னப்பா எந்த டர்னை நீ யோசிச்சு வச்சுருக்க இந்த டர்னையா அப்படின்னு சொல்கிறாங்க now you shut up that nonsense and climb out of this முதல்ல shut up வாயை மூடு முதல்ல இதை விட்டு வெளில வா இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க the groan stopped and pain vanished from the door அப்படியே என்னது அவரோட அந்த கத்தெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த பெயின் அந்த வலியும் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு the boy felt a little foolish and he said and Polly it seemed dying இதனால் நீ செத்துறலாம் மாட்ட இது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க I never minded my tooth at all நான் என் பல்லு வலியை கூட என்ன பண்ணேன் மறந்துட்டேன் அதை கூட நான் விட்டுட்டேன் your tooth indeed சரி உன் டூத்துக்கு என்ன one of them is loose and it aches perfectly awful there now don't begin that groaning again open your mouth நீ என்ன பண்ணு கொஞ்சம் வாயை நல்லா தர your tooth is loose but you are not going to die உன் பல்லு என்னது கொஞ்சம் ஆடுது ஃப்ரண்ட் டீத்து அதனால் நான் டை ஆக மாட்டேன் மேரி கெட் மீ a silk thread மேரி இங்கே வாமா சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு வா அந்த பட்டு நூலை எடுத்துகிட்டு வா அண்ட் a chunk of fire அப்படியே நெருப்பு கட்டி இருக்குது பாருங்கள் நெருப்பு கட்டியும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க Tom said oh please auntie don't pull it out ஆன்ட்டி இந்த பல்ல பிடுங்கிறாதீங்க வேணாம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க I don't hurt my more anymore I wish I may never stir if it is please don't auntie I don't want to stay home from school நான் வீட்டில் இருக்க மாட்டேன் பாட்டி ஆன்ட்டி நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன் என்னை விட்டுருங்கன்னு யார் சொல்கிறா Tom Sawyer oh you don't you so all this row was because you thought you had get to stay home from school and go fishing எல்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் மீன் பிடிக்க போகலான்னு பார்க்குறியா டாம் ஐ லவ் யூ ஸோ உன்னை நான் ரொம்ப என்ன பண்ணுறேன் அன்பு செய்கிறேன் யூ சீம் டு ட்ரை எவ்ரி வே யூ கேன் டு பிரேக் மை ஓல்டு ஹார்ட் வித் யுவர் மிஸ்சீஃப் அதாவது உன்னோட குறும்புத்தனத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பை திஸ் டைம் த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் ரெடி டென்டல்னா அந்த டீத்தை புல் பண்ணுறதுக்கான டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் த ஓல்டு லேடி மேட் ஒன் எண்ட் ஆஃப் த சில்க் த்ரெட் ஃபாஸ்ட் டு டாம்ஸ் டூத் ஒரு எண்டை என்ன பண்ணுறாங்க அந்த சில்க் த்ரெட்டை அவன் பல்லில் கட்டிடுறாங்க இன்னொரு எண்டை என்ன பண்ணுறாங்க அப்படியே லூப் பண்ணுறதுனா ஒரு முடிச்சு போட்டுட்டு அதர் எண்ட் ஆஃப் த சில்க் த்ரெட்டை பெட் போஸ்ட்டில் போடுறாங்க உடனே என்ன பண்ணாங்க ஷி காட் ஹோல்ட் ஆஃப் த ஷங்க் ஆஃப் த ஃபயர் அந்த நெருப்பை என்ன பண்ணுறாங்க அந்த ஷங்க் ஆஃப் த ஃபயர் அப்படியே கிட்ட கொண்டு வராங்க கிட்ட கொண்டு வந்தோடனே என்னது நெருப்பு கிட்ட ஃபயர் வரும்போது எல்லோரும் கொஞ்சம் பயப்படுவோம்ல அப்படி பயந்துட்டு இழுக்கும்போது அந்த பல்ல என்னது அப்படியே புல்லாகி பெட் போஸ்ட்டுக்கு வந்துடுது த டூத் வாஸ் ஹேங்கிங் லூஸ்லி பை த பெட் போஸ்ட் நவ் தென் ஹிஸ் பெயின் இஸ் ஆல்சோ ஓவர் From this lesson, Tom Sawyer is not want to going to school.
All the children's whenever we are having the holiday next Monday, you feel very unhappy to go to school. Like that, Tom Sawyer is also feel miserable. School may be hard. School எப்படி இருக்கலாம்? ஹார்டாக இருக்கலாம். Annoying, போர் அடிக்கலாம். And irritating, but admit it. ஸ்கூலுக்கு போனோன்னா you are going to miss it when it ends. போகும்போது எப்படி இருக்கும்? நம்ம ஹார்டாக இருக்கும், அனாயிங்காக இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும்போது ஸ்கூலில் அட்மிட் பண்ணும்போது எல்லா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? க்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா they got interested to go to school. Like that. ஆனால் அந்த ஸ்கூலை மிஸ் பண்ணோம், அந்த எண்ட் ஆகுது பாருங்கள், ஸ்கூல்லாம் முடிஞ்சு இந்த ஸ்கூல் லைஃப் எண்ட் ஆகும்போது we will miss you all friends. Okay, you miss your school days. Okay, and I hope that all you understand, you think. It's a nice story for you. Thank you. Don't miss the school days, children. Thank you very much.